4-5 நாட்கள் இடைவெளி. என்ன எல்லாருக்கும் தெரியும், தொடர்ச்சியான அவதூறு பரப்புரைகள், தனிநபர் தாக்குதல்கள், வசவு சொற்கள், வசைமொழிகள், ஆபாச அர்ச்சனைகள்னு என் மீது தேக்கி வைத்திருந்த வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமா அந்த 4-5 நாட்களை பலர் பயன்படுத்திக்கிட்டாங்க. குறிப்பா திராவிட கூட்டம் பயன்படுத்திக்கிச்சு. அதுல இந்த 4-5 நாட்கள்லயே என்ன ஒரு குற்றவாளி போல, என்ன என்ன சொல்றது, நான் ஒரு ஏமாற்று பேர்வழி போல, ஒரு மோசடிக்காரன் போல அப்படி சித்தரிச்சு அப்படி பரப்புனாங்க. உண்மைக்கு புறம்பானதை, பச்சை பொய்ய துளியும் மனசாட்சி இல்லாம பரப்புனாங்க. என்ன உடைச்சு பேசணும்னா என்ன புகார் அப்படின்னா, ஏமாத்திட்டாரு, ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யார் சொல்லணும்னா சம்பந்தப்பட்ட அந்த பெண் சொல்லணும். அவங்க ஒருபோதும் அதை சொல்லலை. இன்னும் சொல்ல போனா அவங்க ஏன் பக்கம் நிக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளையும் இந்த அவதூறுகளையும் முற்றாக அவங்க மறுக்கிறாங்க. அதுல இஷ்யூ அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஒரு பக்கம் நிக்கிறப்ப இஷ்யூவே கிடையாது, நான் இஷ்யூ. ஏன்னா 2 பேர்ல ஒருத்தவங்க போய் ஊடகத்து முன்னாடியோ இல்ல காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தாங்கன்னா அது இஷ்யூ. 2 பேர்ல யாராவது கொடுத்தவங்க. இங்க 2 பேருமே அப்படி கொடுக்கல, 2 பேருமே ஒரு பக்கம் நிக்கிறோம். அப்ப இருக்கப்ப இது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இல்லாதப்ப இது பிரச்சனையா மாற்றப்படுது. 2 பேருக்கிடையான தனிப்பட்ட உரையாடல்கள், புகைப்படங்கள் அனுமதியின்றி, ஒப்புதலின்றி அது சமூக வலைதளங்கள்ல உளவிடப்படுது. நோக்கம் என்ன அப்படின்னா, திமுக விமர்சிச்சு பேசுறதால நானும் குறிவைக்கப்பட்டேன். அப்ப என்னை வீழ்த்துவதற்கான கால சூழலை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அப்ப அலைபேசியில இருந்து இந்த மாதிரி உரையாடல் கிடைச்ச உடனே, இந்த புகைப்படம் கிடைச்ச உடனே அதை எடுத்து போட்டு ஒரு அவதூறு பரப்பி தனிநபர் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு உளவியல் ரீதியா நான் முடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த 4-5 நாட்களுமா அந்த வேலை செஞ்சாங்க. துளி கூட அறமற்ற செயல்பாடு, துளி கூட நியாயம் இல்லாத செயல்பாடு. யார் சொல்லணும் என் மீது புகார்னா சம்பந்தப்பட்ட அந்த பெண் சொல்லணும். அவங்க ஒருபோதும் சொல்லலையே, அவங்க முழுமையா மறுத்துட்டாங்களே. அதுக்கும் பிறகும் தொடர்ச்சியா பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இதாண்டா சாக்கு, இவனை போட்டு அடிச்சு இவனை காலி பண்ணிடணும். இனி திமுக வாய் திறக்கக்கூடாது, திமுக பேசக்கூடாது. இதுதான் அவங்களோட நோக்கம். எனக்கு ஒரு புரிதல் உண்டு. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா கடுமையான அடக்குமுறையோ கொடும் அவதூறு பரப்புரையோ எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உண்டு. நான் இந்த 10 ஆண்டு காலத்துல, இந்த தீவிரமா சமூக வலைதளங்கள் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டு காலத்துல ஏகப்பட்ட வசவு சொற்களையும் ஆபாச வசைமொழிகளையும் நான் கேட்டுட்டேன். பெரும்பாலும் நான் பெரும்பாலும் இல்லை, முழுமையாக ட்விட்டர்ல யாரையும் நான் தடை பண்றது இல்லை, பிளாக் பண்றது கிடையாது. அவங்க ஆபாசமா திட்டினாலும் நான் கடந்து போயிடுவேன், அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். நான் நாகரிகமா தான் கருத்து நினைப்பேன். 2013-14 அந்த காலகட்டங்கள்ல நான் பயன்படுத்திய மொழி நடை தனிநபர் தாக்குதலாம் அன்னைக்கு இருக்கலாம். ஆனா காலப்போக்கில் ஒரு பக்கம் வருது, ஒரு முதிர்ச்சி வருது. அப்ப தனிநபர் வாழ்க்கை வேற, பொது வாழ்க்கை வேற. ஒருத்தர் ஒருமையில பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு கண்ணியத்தோட உரையாடணும் ஒரு என்ன வருது. அதுக்கு பிறகு என்னோட மொழி நடையை மாத்திக்கிறேன். கடந்த இந்த 10 ஆண்டு காலத்துல நான் எங்கேயுமே ஆபாசமாவோ நாகரிகமற்றோ கண்ணிய குறைவாவோ யாரையும் நான் அப்படின்னா எழுதுற ஆள் கிடையாது. நான் கருத்து தான் எழுதுறேன், அரசியல தான் எழுதுறேன். விவாதங்களுக்கு போறப்ப கூட அங்க தீவிரமா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலிஸ்லயே என்னுடைய ஏஜே ஃபேமிலி ஒண்ணு. அது வரைக்கும் எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. மோதி கருத்து மோதல் செஞ்சுட்டு விவாதம் முடிச்சுட்டு கை குலுக்கி ரொம்ப சிரிச்சு பேசுற அளவுக்கு கருத்து முரண் வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு, அந்த தனிப்பட்ட உறவு வேறுங்கிற ஒரு புரிதல் எனக்கு இருக்குது. அண்ணன் சீமானவர்கள் அதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி நான் கடந்து தான் போறேன். ஏகப்பட்ட அவதூறு பரப்பில் நான் கடந்து வந்திருக்கேன். அதுல ஊர்ல நான் இருக்கிற சமயத்துல கொரோனா காலத்துல எழுத்து வீட்டுல இருந்து ஒரு நாய் வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டு வாசல்ல அது நான் படுத்துக்கப்ப என் பக்கத்துல படுத்துருச்சு. படுத்த உடனே என்னடா நம்மள மாதிரி நாய் படுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்து நான் அதை பதிவிடுறேன். எழுத்து வீட்டு நாய் என்னோட படுத்துக்குச்சு பக்கத்துல வெயில் நேரத்துல. நான் எடுத்து புகைப்படத்தை எடுத்து போட்ட உடனே பின்னூட்டங்கள் வேற மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை தப்பா புரிஞ்சுட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை நீக்கி 4 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அதை எடுத்து உழவு விட்டுக்கிட்டு நான் மது அருந்திட்டு படுத்திருப்பது போல அப்படி ஒரு கருத்துருவாக்கம் நான் கடந்து போனேன். அதே போல இறந்து போன தம்பி விக்னேஷோட அம்மாவோட கண் ஆபரேஷன் சொல்லி நான் காசு ஆட்டையை போட்டேன்னு என்ன சொல்றேன், அபாண்டமா, ஏதாவது கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத ஒரு அவதூறு பரப்புறேன். அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அம்மாவே அதை செஞ்சுட்டாங்க. அவங்க என்ன இருந்தாலும் தம்பி விக்னேஷ் தியாகம் பண்ணாலும் அதுல அவங்க தாய் மகனை இழந்திருக்காங்க. நம்ம பதில் சொல்ல போய் அவங்களை காயப்படுத்தாம இருக்குன்னு நான் கடந்துட்டேன். அதையும் கடந்து போயிட்டேன். அதே போல நிறைய அவதூறு பரப்புகள் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவதூறு பரப்புகள்.
கடைசியா வந்து இங்க கொண்டாந்து நிறுத்துறாங்க. உச்சபட்சமாக இந்த அவதூறு பரப்புற ஒரு மனிதனோட குணத்தை படுகொலை செய்யணும், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும். அதுக்கு இதுதான் கடைசி ஆயுதம். இதை கொண்டாந்து நிறுத்தி நீ வந்து குற்றவாளி, நீ ஏமாட்டு பேர்வழி, நீ மோசடிக்காரன்னு சொல்லி என்னை வந்து நகர்த்தி விடணும். இதோட இவனுக்கு வந்து திமுக பேச அருகதை இல்லைங்க, இவனுக்கு திமுக பேச தகுதி இல்லைங்க, ஏன்னா இவன் குற்றவாளி அப்படின்னு எடுத்தணும். இதை வந்து இந்த பொது சமூகம் எப்படி பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்குன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி. 2 பேருக்குமான தனிப்பட்ட உரையாடலையும் தனிப்பட்ட புகைப்படத்தையும் 2 பேரோட ஒப்புதல் இல்லாம பொதுவெளியில பகிர்றதையும் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதையும் அதெல்லாம் தாங்கவே முடியல. நான் வந்து சாதிவாதி அப்படிங்கிறாங்க. என்ன எனக்கு வந்து தாங்க முடியாத, எல்லாத்தையும் விட பெரிய வழி அது, தாங்க முடியாத வழி. என் ஊர்ல போய் நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, யார்கிட்ட வேணாலும் என்ன அறிஞ்சவங்க, என்ன அறியாதவங்க, என்ன பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. யாராவது ஒருத்தங்க நான் சாதிய உணர்வோட ஏதாவது ஒருத்தங்க நான் சாதிய உணர்வோடு அவங்களோட நடந்துக்கிட்டேன், பேசினேன் அப்படின்னு சொன்னா நான் அது மாதிரி என்ன சொன்னு கேட்கிறேன், இந்த பொது வாழ்க்கை விட்டோட போயிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த மகன் அப்படின்னு திட்டுறப்ப கூட எனக்கு நான் அதை கூட கடந்து போயிடுவேன். ஆனா என்ன சாதி அடையாளப்படுத்த எனக்கு அவ்வளவு கோவம் வரும். ஏன்னா நான் நிக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். ஆனா எனக்கு அந்த சாதியை முத்திரை குத்துனதெல்லாம் அதை சகிச்சுக்கவே முடியல, நல்லா சகிச்சுக்கவே முடியல. என்னென்னமோ, அதாவது மது அருந்துறான், கஞ்சி அடிக்கிறான், அப்புறம் வந்து கண்ணா பிரச்சனை சொல்லி காசு அட்டையை போட்டான், இப்ப வந்து பெண்ணை ஏமாத்திட்டான், பாலியல் குற்றவாளி, சாதிய உணர்வு கொண்டுருவேன், சாதியவாதி. எவ்வளவு அவதூறுகளை வந்து தாங்க முடியும்னு தெரியல. இந்த வயசுல நம்ம இவ்வளவுதான் தாங்கிறதா இல்லை இன்னும் வருமானு தெரியல. அவ்வளவு அவதூறு பரப்புரையா இருக்கு. இதை எப்படி நம்ம கடந்து போறோம்னு தெரியல. ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அநீதி. ஒரு குடிமை சமூகங்கிறோம், சிவில் சொசைட்டிங்கிறோம். அப்போ வந்து ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணணும், ஒரு பண்பட்ட அரசியல் பண்ணணும். ஆனா ஒரு கேவலமா அவதூறுகள் மூலமா நம்ம வீழ்த்த துடிக்கிறாங்கிறதெல்லாம் எப்படி சகிச்சுக்க முடியுது? இந்த வேலை பார்க்கறதுக்கு இப்ப எனக்கெல்லாம் இந்த அவதூறு பரப்புரையை பண்றதுக்கு என் மனைவி வழக்க நீங்க போட்டுக்கலாம். ஒரு போலியான வழக்க போட்டு நீங்க கைது பண்ணி புலர் செல்ல அடைச்சிருக்கலாம், ஏதாவது செல்ல அடைச்சிருக்கலாம், அடைச்சு வந்து நீங்க குண்ட சட்டை கூட பாய்ச்சிருக்கலாம். அது வந்து நெஞ்சில குத்துன மாதிரி இருந்திருக்கும். நெஞ்சில குத்திருக்காங்க, ஒரு அடக்குமுறை நெஞ்சில குத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா எனக்கு முதுல குத்திருக்காங்க. அவதூறு பரப்புரை மேல வீழ்த்து பிடிக்கிறாங்க. நான் யாருன்னு எங்க அண்ணன்களுக்கு தெரியும். ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு சொல்றேன். எங்க அண்ணனுக்கு தெரியும், எங்க அண்ணனுக்கு தெரியும், தாய் போல இருக்கிற எங்க அண்ணிகளுக்கு தெரியும், எங்க அக்காக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எங்க நாம் தமிழர் சொந்தங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும். அவங்க இந்த 10 ஆண்டு காலமா என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து ரொம்ப 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 எளிய பின்பலம் கொண்டவன், சாதாரண பின்பலம் கொண்டவன், ஒண்ணுமே கிடையாது நான். ஆனா என்ன வந்து இந்த அவதூறு பரப்பணும் வீழ்த்தணுமா?